வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இது சீனி அவரைக்காய் இல்லைன்னா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கங்க. இது எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நான் கொத்தவரங்காயை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதில் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன். காய் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி. இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கேஸ்ட்ரிக்குங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். நம்ம இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அமுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போடுங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மித்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தவரங்காயை நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பரட்டிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த கொத்தவரங்காய் ஃபுல்லாக அந்த கிரேவியில் நல்லா பிரண்டு வரணும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வேண்டாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது பத்தலை, கொஞ்சம் கிரேவி கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அரைச்சதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணுங்க. இப்போ இது சுருண்டு வரணும். நம்ம தேங்காய் அரைச்சது பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலா சீனி அவரைக்காயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே அது வேகட்டும். இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஊட அதெல்லாம் வற்றி இந்த மாதிரி ட்ரையாக வரணும். இந்த மாதிரி ட்ரையாக வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம், பருப்பு சாதம், இதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளுங்க, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.